வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் இது வந்து 9ஆம் வகுப்பு அறிவியல் புக்கில் இந்த பாடம் இருக்குது. பாடத்துடைய மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாமா? மதிப்பீட்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு தனிமம் வேறுபட்ட அமைப்பையும் ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் கொண்டிருப்பது டேஸ். பாருங்கள், மாற்றியம், புறவேற்றுமை வடிவம், சங்கிலி தொடராக்கம், படிகமாக்கல். பாருங்கள், மாற்றியம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணிடுங்க. கார்பன் அதிகப்படியான கரிமச் சேர்மங்களை உருவாக்க காரணம் புறவேற்றுமை வடிவம் மற்றும் மாற்றியம், 4 இணைதிறன், சங்கிலி தொடராக்கம். இவை அனைத்தும் பாருங்கள், சங்கிலி தொடராக்கம். இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்கள். நந்தினி பள்ளிக்கு மதிய உணவு கொண்டு வரும் கலனானது குறியீடு 5 உடைய ரெசினால் ஆனது. அந்த நெகிழி கலன் எதனால் தயாரிக்கப்பட்டிருக்கும்? பாலிஸ்டைரீன், பிவிசி, பாலிப்ரொப்பலின், எல்டிபி. பாருங்கள், பாலிப்ரொப்பலின். இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள். பாலிகார்பனேட் மற்றும் அக்ரைலோ நைட்ரைல் பியூட்டாயின் ஸ்டைரின் மூலம் தயாரிக்கப்படும் நெகிழியானது எந்த குறியீடு உடைய ரெசினால் ஆனது? பாருங்கள், 7. இதுக்கு வந்து 7வது குறியீடு போட்டுருங்க. ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது? வைரம், புல்லரின், கிராஃபைட், வாயு கார்பன், கிராஃபைட். டவுன் பண்ணுங்கள். நெகிழி மாசுபாட்டை தடுக்கும் நடைமுறைகள் டேஸ் பாதுகாப்பு சட்டம் 1988 கீழ் வருகின்றன. வனத்துறை, வனவிலங்கு, சுற்றுச்சூழல், மனித உரிமைகள். பாருங்கள், சுற்றுச்சூழல். இதை ரவுண்ட் பண்ணிடுங்க. அடுத்து கோடிட்டு பாருங்கள். டேஸ் என்பவர் கார்பனுக்கு பெயரிட்டவர் ஆவார். பக்மின்ஸ்டர் புல்லரின் டேஸ் கார்பன் அணுக்களை கொண்டது. ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட மூலக்கூறு கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் டேஸ். அது பாருங்கள், சல்ஃபரின் கார்பன் டேஸ். நெகிழி ரெசின் குறியீடுகளின் எண்ணிக்கை டேஸ். பார்க்கலாமா? பாருங்கள், எங்கள் விடையை நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஆண்டனி லவாய்சியர் 60, மாற்றியங்கள், பன்முக இணைப்புத்திறன் 7. இந்த 5ஐயும் 5 கோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிடுங்க. அடுத்து பொறுத்துக. ஆல்கைன் முப்பிணைப்பு, ஆன்ட்ரேஜியம், கிராஃபின், C60 பளபளப்பான பந்து, தெர்மோகோல், பாலிஸ்டரைன், எரித்தல், ஆர்ஜினேட்டம். பாருங்கள், இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுத்து எழுதிருங்க. சுருக்கமாக விடையளி. வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம். பார்க்கலாமா? உங்கள் புக்கில் 178ஆம் பக்கத்தில் பாருங்கள், இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. வைரம், கிராஃபைட் இதுக்குரிய வேறுபாடு கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை குறிச்சிக்கிடுங்க. சரியா? பாருங்கள், C2H6Oவின் மாற்றியங்களை எழுதுக. பார்க்கலாமா? பாருங்கள், இதனுடைய மாற்றியங்கள் வந்து ஒன்று எத்தில் ஆல்கஹால், அடுத்து டைமெத்தில் ஈதர். சரியா? கார்பன் அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை, ஏன்? பாருங்கள், கார்பனின் எலக்ட்ரான் அமைப்பு 2, 4, அதாவது 6. இதன் வெளிக்கூட்டில் 4 எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. எண்ம விதியின்படி கார்பன் தன் அருகிலுள்ள மந்த வாயுவான நியானின் எலக்ட்ரான் அமைப்பை அடைவதற்கு 4 எலக்ட்ரான்கள் அதற்கு தேவை. எனவே எண்ம நிலை அடைவதற்காக கார்பன் தன்னுடைய 4 எலக்ட்ரான்களையும் மற்ற தனிமங்களின் எலக்ட்ரான்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தன்மை உடையது. இதுவே 4 முக பிணைப்பு என அழைக்கப்படுகிறது. எனவே கார்பன் மற்ற தனிமங்களுடன் 4 சக பிணைப்புகளை உண்டாக்குகின்றது. இதை எழுதிட்டு அயனி சேர்மங்களை உருவாக்குவதில்லை அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். பாருங்கள், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை, ஏன்? உங்கள் புக்கில் 182ஆம் பக்கத்துக்கு வாங்க. பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட வேண்டிய நெகிழிகள் குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. உற்பத்தி செய்யப்படும் நெகிழியில் பாதி அளவிற்கும் மேலானவை பயன்படுத்திய பின் தூக்கி எறியப்பட வேண்டிய பொருட்களுக்காகவே பயன்படுகின்றன. இவை பாருங்கள், கழிவுநீர் குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி நீர்நிலைகளை பாதிக்கின்றன. இவ்வகை நெகிழிகள் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு உடல்நல கேட்டை உண்டு பண்ணுகின்றன. சரியா? அடுத்து பாருங்கள், விரிவாக விடையில் சங்கிலி தொடர் என்றால் என்ன? கார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்குகிறது? சரியா? உங்கள் புக்கில் 175ஆம் பக்கத்து வாங்க. சங்கிலி தொடராக்கம் என்பது ஒரு தனிமம் அதே தனிமத்துடனோ அல்லது மற்ற தனிமங்களுடனோ 4 இணைதரன் மூலம் இணைந்து திறந்த சங்கிலி சேர்மங்களையோ அல்லது மூடிய சங்கிலி சேர்மங்களை உருவாக்குவதாகும். சங்கிலி தொடராக்கம் மூலம் நீண்ட சங்கிலிகளை உடைய சேர்மங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம் கார்பன் ஆகும். சரி, அதுக்கடுத்து இதை நீங்கள் எழுதுங்க. இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு பாருங்கள், இதை எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த படம் வரைஞ்சிருங்க. அப்போ தான் சங்கிலி தொடராக்கத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிருங்க. இந்த விரிவான விடை அப்படிங்கிறனால இவ்வளோ எழுதணும். பாருங்கள், கார்பனின் சில வேதி வினைகளை கூறுக. உங்கள் புக்கில் 179ஆம் பக்கம். ஆக்சிஜனோடு வினைபுரிதல், நீரவியுடன் வினையுடையதல், கந்தகத்துடன் வேதிவினை, உலோகத்துடன் வேதிவினை. இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 பாயிண்ட்டை நீங்கள் எழுதுங்க. பாருங்கள், ஆபத்தான 3 ரெசின் குறியீடுகள் எவை? அவற்றின் தன்மையை வரி. பாருங்கள், பிவிசி, பிஎஸ் மற்றும்
ஏபிஎஸ், அதாவது பிஏபிஎஸ் இந்த மாதிரி ரெசின் குறியீடு, அதாவது 6, 3, 7 இதான் நமக்கு என்ன பண்ணுமா அப்படின்னா, இதான் நமக்கு தீங்கு தரும் நெகிழி. பாருங்கள், இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்ச வரை சொல்லிடுங்க. பிசி, ஏபிஎஸ் இது வரைக்கும் வந்துடுங்க. இது வரைக்கும் என்ன செய்யுங்க வந்துடுங்க. இதோட தீங்கு பற்றி அதில் போட்டிருக்கு, சேர்த்து. சரியா? அதுங்க உயர் சிந்தனை வினாக்கள். கார்பன் பெரும்பாலும் இணைந்த நிலையிலே கிடைக்கிறது ஏன்? பாருங்கள், சங்கிலி தொடராக்கம் என்ற பண்பினால் கார்பன் பெரும்பாலும் இணைந்த நிலையிலே கிடைக்கின்றது. பாருங்கள், குறைந்த அளவு காற்றோட்டம் அறையில் கார்பன் இயற்பியலில் எரிக்கும்போது அங்கு இருப்பது ஆபத்தானது ஏன்? பாருங்கள், குறைந்த காற்றோட்டமுள்ள இடத்துல கார்பனை எரிக்கும்போது பாருங்கள், நச்சுத்தன்மையுடைய கார்பன் மோனாக்சைடு வாயு உருவாகிறது. மனிதர்கள் சுவாசிக்கும் போது உடலுக்குள் இருந்து கீமோகுளோபினை தாக்குகிறது. கீமோகுளோபினில் காணப்படும் ஆக்சிஜனை இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதன் மூலம் மனித உடலின் பாகங்களுக்கு ஆக்சிஜன் செல்வது தடைபட்டு மரணம் ஏற்பட வழிவகுக்கிறது. சரியா? பாருங்கள், டயாக்சின் எவ்வாறு உருவாகிறது? இதனோட தொடர்புடைய நெகிழி வகை எது? ஏன் இது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது? உங்கள் புக்கில் 184ஆம் பக்கங்க. பிவிசி நெகிழிகள் ஏற்பதன் மூலம் வெளியாகும் டயாக்சின் என்ற வேதிப்பொருளானது மனிதர்களுக்கு அதிக கேடு விளைவிப்பதாகும். சரியா? அடுத்து பாருங்கள், யோகா நெகிழியாலான தண்ணீர் புட்டி வாங்க விரும்புகிறாள். அவள் கடையில் சென்று வாங்க முற்படும் போது அங்கு ரெசின் குறியீடு 1, 2, 3 மற்றும் 7 என குறிக்கப்பட்ட 4 வகையான நெகிழி புட்டிகளை காண்கிறாள். அவள் எந்த குறியீடு உடைய புட்டியை வாங்க வேண்டும்? ஏன்? பாருங்கள், ரெசின் குறியீடு 2 நெகிழியானது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. அதனால் யோகா எதை வாங்கணும்? ரெசின் குறியீடு 2 நெகிழி புட்டியை வாங்க வேண்டும். சரியா? வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.